ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றினா யூப்ரட்டஸ் ரிவர். ஸோ இந்த ரிவர் பற்றி இதுக்கு முன்னாடி சின்ன ஷார்ட்ஸில் மேக் பண்ணியிருந்த வீடியோ. பட் அதை லென்த்தாக பேசணுன்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி லென்த்தாக பேசுகிறேன். பட் அந்த யூப்ரட்டஸ் ரிவரை பற்றி குரானில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் மத்தும் போது தங்கம் மழை தெரியும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் அது அந்த தங்கத்தை எடுக்க போகிற நிறைய பேர் உயிரை விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக நிறைய லைஃப் யுத்தங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம கோல்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அந்த தங்கம் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஹையாக ரைஸ் அமௌண்ட், அதாவது அதோடய வேல்யூ அதிகமாக போகிற ஒரு விஷயத்தை தான் இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? இது என்னோடய அசம்ஷன் தான் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்னு தெரியல எனக்கு. ஸோ என்னோடய அசம்ஷன்ஸ் மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா அந்த ரிவர் இன்னும் 2040 ஃபுல்லாக வத்திரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது அந்த கோல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கோல்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லா காலகட்டத்திலையும் யூஸ் பண்ண ஒரே மணி கரன்சினா கோல்டு தான். இப்போது சமீப காலத்தில் மட்டும்தான் அதோட தாக்கம் இருக்குது. பட் அதை யாரும் கரன்சியாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதை ஒரு ரொம்ப வருஷ காலமாக ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் வச்சுருந்த ஒரே நாடு பிரிட்டிஷ் தான். ஒரு பவுண்ட் 8 கிராம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பல காலமாக வச்சுருந்தாங்க. அதுதான் இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் பேசப்படுறது. ஒரு பவுண்ட்னா 8 கிராம். ஆக்சுவலாக ஒரு பவுண்டு 8 கிராம்னு சொன்னதை நம்ம வந்து ஒரு பவுண்ட்னா 8 கிராம்னு சொன்ன நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. இது எப்படி இந்த தங்கத்தோட ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இந்த ரெண்டுலேயுமே யார் ஈடுபட்டாங்கன்னா, நம்ம டோட்டல் எல்லா கண்ட்ரிஸும் ஈடுபடுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த நிறைய கடன். ஸோ ஏன்னா பவுண்ட் வச்சு தான் எல்லாமே. ஏன்னா கோல்டுன்ற ஒரு கரன்சி இருந்துச்சு. ஸோ அதோட கான்செப்ட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி பவுண்டுன்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அவங்க எங்கள் நாட்டு இந்த பணத்தை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த பவுண்டுன்ற ஒரு காயின் கொடுத்தா தான், காசை கொடுத்தா தான் உங்களுக்கு கோல்டுன்ற ஒரு விஷயமே கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க ஒரு கரன்சிக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டு பல காலமாக ரன் ஆகுது. ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து வந்தது தான் எல்லா கரன்சியும். அதுக்கு அடுத்த ஃப்ளோவில் ஒவ்வொரு நாட்டோட கரன்சியும் உருவாகுது. ஓகேவா? இந்த கரன்சின்ற ஒரு இது கான்செப்டில் அதிகமாக இப்போ டாமினேட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாலர் தான் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கு. இது எதுலலாம் டாமினேட் பண்ணிங்கன்னா, இந்த பெட்ரோல் டாலர்ன்ற ஒரு கான்செப்டில் அதிகமாக டாமினேட் பண்ணி அந்த கரன்சின்ற ஒரு விஷயத்தில் ஒரு ஹை வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த டாலர் வந்து எவ்வளோ நாள் இன்னும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்னா, அது இப்போ நடக்கிற போர் முடியும் போது மேபி இட் மே பி ஃபாலன், டோட்டலாக விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட பெட்ரோல் டாலர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ எங்கே மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரப் கண்ட்ரீஸில் ஃபுல்லாகவே இதாகிட்டுருக்கு. ஸோ அரப் கண்ட்ரீஸில் உள்ள இந்த வாரில் அவங்க ஈரான் ஜெயித்தாலோ, இல்லை ஈரான் மேலே சப்போஸ் வேறு ஏதாவது நியூக் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டாலோ, அந்த பெட்ரோல் டாலர் கான்செப்ட்ன்றது ஒரு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். இப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அரப் கண்ட்ரீஸில் என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, அவங்களே சொல்கிற விஷயம், அதாவது அமெரிக்கா வந்து எங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷனே கொடுக்கல பெரிய லெவலில். பட் ஏன்னா அமெரிக்காவோட ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் அது ஹைலி எக்ஸ்பென்சிவ். அவங்க அங்கே நாட்டில் கொடுக்குற சேலரி ஹை சேலரி. அதாவது மற்ற நாட்டுக்கு அந்த மணி வேல்யூ கொண்டு வரும்போது அதோட வேல்யூ கூட. பட் அவங்க நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்கக்கூடிய ஒரு கரன்சியாக தான் இருக்குது இப்போது. ஏன்னா அவங்க வந்து அதிகமான அவங்க ரிசர்வில் இருக்கிற அளவுக்கு கோல்டு இருக்கிற அளவுக்கு அவங்க கரன்சி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு இதாக போயிருக்கும். பட் அவங்க அப்படி பண்ணலை. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து தகுதிக்கு மீறி கரன்சியை யூஸ் பண்ணிட்டாங்க. கரன்சின்ற ஒரு நெட்வொர்க்கை கடன் பத்திரன்ற ஒரு கான்செப்டை கொண்டு போய் எல்லா நாட்டிலேருந்தும் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் கடன் கொடுத்துருங்க, பல கோடி ரூபாய் கடன் கொடுத்துறாங்க.
அதாவது கடன் பத்திரம்னு போட்டு அவங்கள்ட்ட வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பொருளுக்கு நீங்கள் இங்கேருந்து கடன் இந்த நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, இங்கே இருக்க ஒரு கடன் அடுத்த நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு பெரிய லெவலில் இது பண்ணி அவங்க கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட்டமைச்சதுனால அந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படின்னா, இந்த போர் முடியும் போது பயங்கரமாக அவங்க என்ன தான் ஜெயித்தாலும் தோற்றாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் லாஸ் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கும். இது எந்த அளவுக்கு என்னோடய அசம்ஷன் இதெல்லாம், ஓகேவா? இது நடக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது, பட் இப்படி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கோல்டோட வேல்யூ வந்து இன்னும் ஹையாகும். அது எந்த அளவுக்கு ஹையாகும்னா, மேபி குரானில் சொன்ன அந்த ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு என்னை பொறுத்தவரை இப்படி தான் நடக்கணும் ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த வார் வந்து எந்த அளவுக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நியூக் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வாரில் நியூக் யூஸ் பண்ணி வச்சுன்னா என்ன ஆகும்னா, இன்னும் நம்பிக்கை அமெரிக்கா மேலே குறையும். ஸோ அதுவும் இப்போ அது போக மற்ற நாடுகள் இப்போ நம்ம மேலே நாளைக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் சஃபர் ஆகும், ஓகேவா? அது போக இந்த பெட்ரோல் டாலர் கான்செப்டில் தான் இந்த கான்செப்டில் தான் இந்த வர்த்தகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரெவன்யூ என்ன ஆகும்னா டோட்டலாகவே இந்த போரில் தோற்றாலும் இல்லை ஜெயிக்கிறதுக்காக வேறு ஏதாவது பெரிய லெவல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டாலோ சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் முந்தி இருந்த காலகட்டத்தில் அவங்க வந்து சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப வழி இல்லாமல் இருந்தாங்க. ஸோ மீன் சாப்பிடுவாங்க, பிறகு அங்கே இருக்கிற ஒட்டகத்துக்கு மேய்க்கிற ஒட்டகம் இருக்கும். ஸோ அரபு கண்ட்ரீஸில் கல்ஃப் கண்ட்ரீஸில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணி அவங்க சர்வே பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து அவங்க எல்லார்ட்டையுமே ஒரு சொஃபிஸ்டிகேட்டான லைஃப் இருக்குது. பட் அந்த சொஃபிஸ்டிகேட் லைஃப்பை பாதுகாக்கணுன்னா அதுக்குரிய வெப்பன் வேணும்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸுமே நியூக்கு தேடி போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் உருவாயிரும். ஸோ அப்படி எல்லா கண்ட்ரிஸுமே அந்த இடத்துல வந்து ஏன்னா நியூக்கு இருந்தால் சேஃபுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து உக்ரைன்கிட்ட ஒரு 30-40 நியூக்கு இருந்து வச்சுக்கலாம், இன்றைக்கி அந்த வார் வந்துருக்குன்னு கிடையாது, வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இவங்க நியூக்கு இப்போ எல்லோரும் ஷிஃப்ட் ஆகிட்டாங்கனாலும் இது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிவிடும். அதே மாதிரி அமெரிக்கா தோற்றுட்டாலும் இந்த டாலர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த பக்கம் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியாது. ஸோ கிரேட்டர் பாபிலோன் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் ஏன்னா இன்னொரு 2075 வர மேபி அவங்கள்ட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்கலாம். இந்த பெட்ரோல்ன்ற கான்செப்ட் வந்து பூமியில் வந்து டாமினேட் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம மேக்ஸிமம் எதெல்லாம் நம்ம இனோவேஷன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பேட்டரியில் இயங்கக்கூடிய கார்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. பட் அதோட எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் சோர்ஸாக இருக்குன்னு பார்த்தோன்னா, அது அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா இல்லை இப்போதைக்கு. என்ன பார்த்திங்கன்னா, கார் ஓகே, பைக் ஓகே. இப்போ ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதில் வருதுன்னா ஒயிட் பெட்ரோலில் ரன் பண்ணுறாங்க. இப்போ கெரோசினில் ரன் பண்ணுறாங்க. கெரோசின்னா நம்ம சாதாரண கெரோசின் கிடையாது, பட் இது வந்து ஹை அண்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கெரோசினில் ரன் ஆகிட்டுருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ளைட்ஸ்லாம். ஸோ இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட் கொண்டு வந்துட்டாங்களான்னு கேட்டால் இன்னும் ஆல்டர்னேட் வரலை. ஸோ ஆல்டர்னேட் வர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த பெட்ரோலியம்ன்ற ஒரு விஷயம் வந்து க்ரூட் ஆயில்ன்ற ஒரு விஷயம் தான் டாமினேஷனாக இருக்க போகுது. ஸோ அந்த க்ரூட் ஆயில் வச்சுருக்க கண்ட்ரிஸ் வந்து இப்போ ஃபாலன் ஆனாலும் அவங்க திரும்பி ரெக்கவர் ஆகி வர ட்ரை பண்ணும்போது அமெரிக்காவை டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா பெரிய லெவலில் பேக்வர்ட் வந்துடும். ஸோ இப்போது அந்த யூப்ரட்டஸ் ரிவர் வத்துறது, இந்த கோல்டு மவுண்டைன் தெரியுதுன்னு சொன்ன விஷயம், ஸோ இதெல்லாம் மேபி மேட்ச் ஆகலாம். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா கோல்டோட ப்ரைஸு ஒரு ஹைலி இதாகும். பேசிக்கலி இதோட இம்பேக்ட் என்னெல்லாம் பண்ணுன்னா ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரை க்ரியேட் பண்ண வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க
சைனா தான் டிபெண்ட் ஒரு பெரிய லெவலில் இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அந்த சைனா ரன் ஆகுனாவே அவங்களுக்கு தேவை க்ரூட் ஆயில், அவங்களுக்கு தேவை ஆயில் ரிசோர்ஸஸ். அந்த ஆயில் ரிசோர்ஸ் ஃபுல்லாகவே கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்குது. அது போக வெனிசுலாவில் இருக்குது. பட் அதோட அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய பீரியட் ஆஃப் டைம் அண்டு அங்கே அதோட காஸ்ட்டு அங்கேருந்து இங்கே மாதிரி மூவ் ஆகக்கூடிய காஸ்ட் வந்து அதிகம். ஸோ அதனால தான் இன்னும் அந்த வேயை இன்னும் பயன்படுத்தாமல் இருக்காங்க. பட் அதுவும் ஃப்யூச்சரில் அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி படிச்சுப்போம். நியூஸில் பார்த்து ரிலையன்ஸில் கூட கம்பெனிஸ் கூட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதெல்லாம் ஒன்றாவது பாட்டு இருந்தாலும் இந்த ஒரு கோல்டோட க்ரைசிஸ் வந்து அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். அது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இப்போது வேர்ல்டு போகிற பொசிஷன் பார்த்திங்கன்னா காட்டன்னு பார்த்திங்கன்னா அது எந்தளவுக்கு அதாவது பைபிளில் உள்ள சொல்லப்பட்ட ரெவல்யூஷன்ஸ் வந்து தங்கிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இஸ்லாமில் சொல்லப்பட்ட ரெவல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக போயிட்டுருக்க மாதிரி தான் என்னோட அசம்ஷன். அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இன்னும் எத்தனை ஜென்ரேஷன்ஸ் மூவ் ஆகும்னு தெரில. பேசிக்காக அந்த நம்மகிட்ட இருக்கிற குரூட் ஆயில் அந்த ரிசோர்ஸ் எம்டியானாவே நம்ம நாடு வந்து உலகமே பெரிய பேரழிவு சந்திக்கும். ஏன்னா நம்மகிட்ட உள்ள இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம வீடு இருக்குது, சரி நம்ம ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைகள் இருக்குது. ஸோ நம்ம தேவையான பொருள் வாங்கிக்கிறோம். பட் அந்த வரக்கூடிய பொருள் எங்கேருந்து வருதுன்னா வெளியூர்லேருந்து தான் வருது. ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடியது க்ரூட் ஆயில் தான். ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து என் ஊருக்கு வரலன்னா, வெளியேருந்து வரக்கூடிய பொருள் வரலன்னா, எங்கள் ஊரில் கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு நான் சப்ஸ்டெயின் பண்ணி வாழ முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அந்தளவுக்கு சோர்ஸஸ் நம்மகிட்ட கிடையாது. எந்த ஒரு இடமா இருந்தாலும் அதுக்குரிய சுயசார்பு வந்து இல்லாமல் தான் இருக்குது. முந்தி காலத்தில் வந்து பெரிய லெவலில் ஹைலி ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளே ஹையாக ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போ சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. பட் அந்த சப்ளை செயின்ன்ற ஒரு விஷயமே இந்த க்ரூட் ஆயில் வச்சு தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு க்ரூட் ஆயில்ன்ற ஒரு விஷயம் டோட்டலாக ஒரு இப்போ நான் கூகுளில் பார்த்ததுன்னா 2075 வரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க இந்த ரிசோர்ஸ் இருக்குன்ட்டு. பட்டு அது இல்லாமல் போகும்போது பெரிய லெவல் ட்ராபேக் வரும். பட் எலக்ட்ரிக்ஸு வந்து சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்களை இயங்க வைக்கிறதுக்கும் ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் தேவை. அப்படி ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்தா உலகத்தில் இல்லை. பட் அதை நோக்கி கண்டிப்பாக உலகம் மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா சமீபத்தில் கண்டுபிடிச்சி ஒரு 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஆக்சுவலாக நான் பிறந்ததுலேருந்து ஒரு பார்க்குறேன். ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே நான் பார்த்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஹைலி டெவலப்மெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி இருக்குது. ஸோ அதுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு ஒரு அதுக்கேற்ற பாப்புலேஷன்ஸ் வந்து நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன்ஸ்லாம் என்ன இருக்குன்னா போர் நடக்கும், சண்டை, ஒரு நாட்டுக்கும் பக்கத்தில் சண்டை போடுவாங்க. ஆக்சுவலாக ஒரு இந்தியா எடுத்துக்கிட்டால் சேர சோழ பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க மூணு பேர் தான் ரூல் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 3 பேர் ரூல் பண்ணக்குள்ளே இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நம்ம அந்த ஒரு அசம்ஷன்லாம் பார்க்கணும். ஸோ இவங்களுக்குள்ள சண்டை போடும்போது பல உயிர் போகும், மக்கள் தொகை குறையும். ஸோ திரும்பி கொஞ்ச நாள் கழித்து திரும்பி மக்கள் தொகை கூடும், அப்புறம் திரும்பி சண்டை போடுவாங்க. பட் சமீப காலத்தில் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பெரிய லெவல் உயிரிழப்புகள் இல்லை. ஆனாலும் அதுக்கு ஒரு ரிசோர்ஸஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னு கேட்டால் கிடையாது. ஒரு சுயசார்பான ஒரு ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட இல்லாதனால பெட்ரோல்ன்ற ஒரு ரிசோர்ஸஸ் நம்மளை கையை விட்டு போச்சுன்னா ஒரு பெரிய லெவலில் இம்பேக்ட் நம்ம சந்திக்கிறதுக்கு ஏற்படும். ஸோ இந்த கோல்டு க்ரைசிஸ் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதாவது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு சொல்கிறேன், ஓகேவா? அதாவது இப்படி
அதாவது ஒரு விஷயம் இந்த விஷயம் இப்படி நடந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நடக்கலாம், நடக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் ஹைலி சான்சஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரஷ்யா உக்ரைன் வார், ஸோ இந்த இது எப்படி இந்த இப்போ நடக்கக்கூடிய வார்க்குள்ள முதல்ல இம்பேக்ட் பண்ணுச்சுன்ற ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.